புதிய கல்விக் கொள்கையை ஏற்காவிடில் மத்திய அரசின் நிதியான ரூபாய் 5000 கோடியை தமிழகம் இழக்க நேரிடும் என மத்திய அமைச்சர் கூறுவது மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது. மத்திய அரசு இதுபோன்ற தன்னிச்சையான போக்கை மக்கள் நலன் கருதி மாற்றிக்கொண்டு தமிழ்நாடு அரசு எதிர்ப்பு தெரிவிக்கும் சரத்துகள் பற்றி விரிவான கலந்து ஆலோசனை மேற்கொண்டு ஒரு சமூக முடிவை எடுக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தார். விடியா திமுக அரசு பொதுவெளியில் பயனற்ற விவாதங்கள் செய்வதை தவிர்த்து ஆக்கப்பூர்வமாக மத்திய அரசை வலியுறுத்தி மக்கள் நலன் சார்ந்த நல்ல முடிவை எடுக்க வேண்டும். இதுபோன்ற பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் விவாதிப்பதற்கு தான் தமிழ்நாடு மக்கள் 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்து அனுப்பியுள்ளார்கள் என அதிமுக பொதுச் செயலாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். மாநில அரசின் தடையில்லா சான்று இன்றி இனி சிபிஎஸ்இ பள்ளிகளை தொடங்க அனுமதி வழங்கும் மத்திய அரசின் உத்தரவுக்கு மக்கள் கண்டனம். மாநிலங்களின் கல்வி நிர்வாக அதிகாரத்தை பறிக்கும் செயலாகவும் மாநில உரிமைகளை பறித்து கல்வி தரத்தை பாதிக்கும் முடிவாக இருப்பதாகவும் மக்கள் கண்டனம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே வேறு இடங்களில் 2 பள்ளி சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த முதியவர்கள் போக்சோவில் சிக்கினர். திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் சிறுமிகளுக்கு எதிராக குற்றச்சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான திமுக நிர்வாகி திருட்டு வழக்கிலும் தொடர்புடையது அம்பலம். பள்ளிக்கரணையில் நடந்த 7 திருட்டு வழக்குகளில் திமுக நிர்வாகி ஞானசேகரன் கைது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே அரசு ஆதி திராவிட நல மேல்நிலைப் பள்ளியில் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் தன்னை அடித்து இழுத்துச் சென்று ஓரினச் சேர்க்கையில் ஈடுபடுத்தியதாக குற்றச்சாட்டு. தலைமை ஆசிரியையிடம் புகார் அளித்தும் மாணவர்களை எச்சரித்துவிட்டு அனுப்பியதாக பாதிக்கப்பட்ட மாணவர் குற்றச்சாட்டு. சென்னை புளியந்தோப்பில் 9 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக போக்சோ வழக்கில் சந்தேகிக்கப்பட்ட நபர் தற்கொலை. பாலியல் புகார் தொடர்பாக காவல்துறை வழக்கு பதிவு செய்யாதது அம்பலம். கிருஷ்ணகிரி பகுதியைச் சேர்ந்த 16 வயது சிறுமியை கடத்திச் சென்று திருமணம் செய்த கூலி தொழிலாளி போக்சோவில் சிக்கினார். தமிழகத்தில் குழந்தை திருமணங்கள் அதிகரித்து வரும் நிலையில் ஸ்டாலின் அரசின் சமூக நலத்துறை என்ன செய்கிறது என மக்கள் கேள்வி. திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 18 பாலியல் வன்கொடுமைகள், பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கு எதிராக 12 போக்சோ வழக்குகள், 6 வன்கொடுமை வழக்குகள் என மொத்தம் 18 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ள அவலம். கடலூர் வட்டம் மஞ்சக்குப்பத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் ஸ்டாலின் பேசிக் கொண்டிருந்த போதே கலைந்து சென்ற பொதுமக்கள். கடலூர் மக்கள் வாரி இணைத்துக் கொண்டதாக முதலமைச்சர் பெருமை பேசி வரும் நிலையில் நிகழ்ச்சியில் இருந்து பாதியிலேயே பொதுமக்கள் வெளியேறியதால் பெரும்பாலான இருக்கைகள் காலியாக கிடந்த அவலம். நான் இருக்கிற வரைக்கும், திமுக இருக்கிற வரைக்கும், இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும் இந்த மண்ணுக்குள் வர முடியாது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் விடியா திமுகவின் முதல்வர் ஸ்டாலின் வருகையால் நகருக்குள் பேருந்துகள் அனுமதிக்கப்படாததால் தேர்வெழுத சென்ற பள்ளி மாணவர்கள் பல கிலோமீட்டர் நடந்து சென்ற அவலம். பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு இடையூறாக திமுக கொடிக்கம்பங்களை நட்டு திமுகவினர் அட்டூழியம். என்ன எக்ஸாம் பண்ணீங்க? என்னம்மாசா? அது எதுக்கு அந்த எக்ஸாம் பண்ணீங்க? ஸ்காலர்ஷிப்புக்கா? எங்கேருந்து நடந்து வரீங்க? தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதாக மீண்டும் உறுதியேற்ற முதலமைச்சர். ஆட்சிக்கு வந்தபோது பொருளாதார ஆலோசனை குழுவை அமைத்து எந்தவித முன்னேற்றத்தையும் கொண்டு வராமல் ஆட்சி முடிவடைய உள்ள சூழலில் எப்படி முன்னேற்றத்திற்கு கொண்டு செல்வீர்கள் முதல்வரே என மக்கள் கேள்வி. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே சிப்காட் விரிவாக்க விவகாரத்தில் திமுக எம்எல்ஏ மற்றும் எம்பி ஆகியோர் விவசாய நிலத்தை தரிசு நிலம் என்று பொய்யாக கூறியதை கண்டித்து அவர்களின் உருவ பொம்மையை எரித்து பொதுமக்கள் போராட்டம். தங்களின் சுய லாபத்திற்காக திமுகவினர் பொய்யான தகவல்களை பரப்பி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. ராமநாதபுரம் அருகே வயலில் கதிர் அறுப்பது தொடர்பான புகாரில் ஒரு தரப்பைச் சேர்ந்த பெண்ணை கன்னத்தில் அறைந்து அராஜகத்தில் ஈடுபட்ட பெண் காவல் ஆய்வாளர்.
பாதிக்கப்பட்ட மக்களிடம் விடியா திமுக அரசின் ஏவல் துறையினர் அத்துமீறல்களிலும் அராஜகத்திலும் ஈடுபடுவது தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. அது கருது இருக்கும்போது ஜீவரத்தின மேடம் ஏர்வாடி இன்ஸ்பெக்டர் எங்கள் ஊருக்கு வர்றாங்க மாலங்குடிக்கு. மேலே வந்து இந்த மாதிரி நீ கருது இருக்கக்கூடாது, அது வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு அவனுக்கு 19 பேரில் இருக்குது, நீ அறுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இல்லை மேடம் அது சிவில் பிரச்சனை, நீங்கள் தலையிடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஓடியாந்து என்னை வந்து கன்னத்தில் ஒரே அடி. என்னை அடிக்கவுமே என் பையன் கேட்டால் ஏன் மேடம் அவங்க என்ன தப்பு பண்ணாங்க நீங்கள் அடிக்கிறீங்க. உடனே அவனை இருந்த போலீஸ்கார பூரா மொத்தமாக போய் ஒரே அடி பயலை இழுத்து கொண்டு கோயிலில் வச்சு அடித்து இழுத்து சட்டையெல்லாம் கிழிஞ்சு போய் சீப்பில் ஏற்றிட்டாங்க. சென்னை பெரம்பூர் ரயில் நிலையத்தில் விற்பனைக்காக கடத்தி வரப்பட்ட 10 கிலோ கஞ்சாவுடன் ஒருவர் பிடிபட்டார். போதைப் பொருளான கஞ்சா பெரம்பூர் ரயில் நிலையத்தில் தொடர்ச்சியாக சிக்கும் நிலையில் கஞ்சா எங்கிருந்து வருகிறது, யாருக்கு விநியோகம் செய்யப்படுகிறது என்பது கண்டறியாமல் விடியா அரசின் காவல்துறையும் மைனாரிட்டி பாஜக அரசின் ரயில்வே காவல்துறையும் மெத்தனமாக இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஆந்திராவில் இருந்து தூத்துக்குடிக்கு கடத்தி வரப்பட்ட 6.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 14 கிலோ கஞ்சாவுடன் இருவர் சிக்கினர். திறனற்ற ஸ்டாலின் அரசு பொறுப்பேற்றதில் இருந்து போதைப் பொருட்களின் கூடாரமாக தமிழகம் திகழ்ந்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு.